لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து இடம்பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களும் மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற தலையங்கத்தின் கீழாக சென்ற வாரம் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் 5வது அடையாளமாகிய அம்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோளரா நோய், அந்த கோளரா நோய் பரவிய, அந்த கொள்ளை நோய் பரவிய ஷாமுடைய அந்த நாடு, அது எப்படிப்பட்ட நாடு, அது சம்பந்தமாக ஹதீஸில் என்னென்ன அதை பற்றியுள்ள சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் 6வது அடையாளம் தான் குழப்பங்கள் வழியாகி அது பரவுவதன். மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களை சுருக்கமான கண்ணோட்டத்தில் 3 வகைப்படுத்த முடியும். முதலாவது வகை வெளியாகி முடிந்துவிட்டது, சந்திரனுடைய பிளவை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை போல. 2வது வகை அது வெளியாகி தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கிறது. எதை போன்றும் எந்த குழப்பங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோமோ அதை. 3வது வகை இதுவரைக்கும் இன்னும் வெளியாகவில்லை. உதாரணத்திற்கு யூஷிகு ஐயன் ஹசிரல் ஃபுராத் அன் ஜபலி மின் தஹப் அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூப்ரட்டிஸ் நதி அது வத்தி தங்க மலை வழியாக போகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை போன்று இதற்கு பின்னால் இடம்பெற இருக்கின்ற அடையாளம். இன்றைய தினம் நாம் பேசவிருப்பது 6வது அடையாளம், குழப்பங்கள் வழியாகி அது பரவுவது. நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் குறிப்பாக வளமைக்கு மாற்றமாக குழப்பங்கள் அது தெளிவாக ஆரம்பமாகி எல்லா வகையான சோதனைகளாலும் ஒரு முஸ்லிமான மனிதன் சூழப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழப்பங்களில் மிக முக்கியமான ஒரு குழப்பம்தான் ஹராமானவற்றை பார்ப்பதனுடைய ஃபித்னா. சேட்டலைட் சேனல்கள், பத்திரிகைகள், மேலும் சமூக வலைத்தளங்களில் காட்டப்படுபவற்றின் மூலம், மேலும் மனிதர்களில் சிலர்கள் தடை செய்யப்பட்ட படங்கள், மேலும் வீடியோ கிளிப்ஸ்கள், மொபைல் போன்ஸ்கள் மூலம் அனுப்புகிறார்களே, இது போன்ற தடை செய்யப்பட்டவைகளை பார்க்க வேண்டும் என்ற, தடை செய்யப்பட்டவைகளை பார்க்கும் ஆசை என்ற ஃபித்னா. தடை செய்யப்பட்டவைகளை பார்க்க வேண்டும் என்ற இந்த ஃபித்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் இந்த ஃபித்னாவை விட்டு பாதுகாக்க வேண்டும். இன்று வாழக்கூடிய மனிதர்களில் அதிகமானவர்கள் இந்த ஃபித்னாவுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஃபித்னா அதிகமான மனிதர்களுடைய உள்ளங்களை இந்த ஃபித்னா தாக்கி இருக்கின்றது. என்றாலும் ஒரு மனிதன் அல்லாஹுடைய அச்சத்தை, அல்லாஹை பயந்ததற்காக, அல்லாஹ் என்னை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றான் என்பதற்காக இந்த ஃபித்னாவை அவன் விட்டுவிடும் பொழுதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உள்ளத்திலே ஈமானையும் அதனுடைய சுவையை அல்லாஹ் போட்டு விடுவான் என்று மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றை குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். சேட்டலைட் சேனல்கள் என்று நாம் பேசுவோம். உலகத்தில் சேட்டலைட் சேனல்கள் 13,000க்கும் அதிகமான சேட்டலைட் சேனல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சேட்டலைட் சேனல்களில் ஃபித்னாக்கள், குழப்பங்கள், சோதனைகள் இருக்கிறது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் ஹதீஸில் பொதுப்படையாக அதை சமிங்கை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிரு பில் அஅமாலி ஃபித்னன் ககிதஇல் லைலில் முப்லிம். இருள் மிகுந்த இரவின் பகுதிகளை போன்ற குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன்
விரைந்து நற்செயல்களை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன இந்த செய்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டளை சேனல்கள்ல இருக்கக்கூடிய ஃபித்னாக்களை பொதுப்படையாக இஷாரா சமிங்கை செய்துவிட்டு சென்றீர்கள். குறிப்பாக சில ஹதீஸ்கள்ல சட்டளை சேனல்கள்ல இருக்கக்கூடிய கெடுதி, அதில் இருக்கக்கூடிய பயங்கரம், அது குறிப்பாக சில ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட செய்தியை அல்லாம இப்னு அபீ ஷைபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா என்ற நூலிலே ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் மீது உங்களுக்கு மேலால் இருந்து ஒரு கடுதி உங்கள் மீது ஊத்தப்பட நெருங்கி கொண்டிருக்கின்றது. அந்த கடுதி மேலா சமா அந்த வார்த்தை அந்த ஹதீஸ்ல உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. சமா என்றா ஒரு மனிதனுக்கு மேலால் இருக்கக்கூடியதற்கெல்லாம் அரபிலே சமா என்ற வார்த்தை சொல்லுவோம். நேரடியான கருத்தை வானம் என்று சொல்லுவோம். தமிழ்லாம் மொழிபெயர்ப்பு சுருக்கமாக விளங்குவதாக இருந்தால் எங்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் அரபில் உபயோகிக்கப்படக்கூடிய வார்த்தை சமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு மேலால் இருந்து ஒரு கடுதி உங்கள் மீது ஊத்தப்பட நெருங்கிக் கொண்டிருக்கிறது, போடப்பட நெருங்கிக் கொண்டிருக்கிறது சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த கடுதி ஃபயாஃபி என்ற இடத்தையும் அடையும் என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அங்கிருந்த நபித்தோர்கள் கேட்டாங்க, ஃபயாஃபி என்றால் என்னன்னு சொன்னாங்க, அல் அர்துல் ஃபக்ர், வறுமையான அந்த பூமியையும் இந்த சட்டளை சேனல்கள் போய் சேரும் என்பதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று நாம் காலை வளங்களில் இருக்கக்கூடிய கூடாரங்களை நாம் பார்க்கலாம். அரபு நாடுகளில் அது கருணாமையில் கூட அந்த சட்டளை சேனல்கள் சட்டளைட்டு செய்யப்படுகிறது. பொருத்தப்பட்டு அதன் ஊடாக அங்கே வாழக்கூடிய மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இது ஹதீஸ்ல மறுமை நாளுடைய அடையாளமாக இந்த விடயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. மறுமை நாளுடைய அடையாளங்களில் இந்த வீடியோக்கள் தடை செய்யப்பட்ட அதே மாதிரி படங்களுடைய ஃபித்னாவுடன் சேர்த்து இன்னும் ஒரு இந்த ஃபித்னா தான், அதாவது ஹராமான சம்பாத்தியத்தினுடைய ஃபித்னா. வட்டியுடைய பொருளாதாரங்களை கொண்டு, லஞ்சத்தினுடைய பொருளாதாரங்களை கொண்டு, தடை செய்யப்பட்ட பொருட்களை வித்தலை கொண்டு, தடை செய்யப்பட்ட பொருட்கள் மதுபானம், போதையை உண்டு பண்ணக்கூடியவைகள், தடை செய்யப்பட்ட ஆடைகள், இது அனைத்தும் எதிர்க்கிறான். ஒரு மனிதன் ஹராமான பொருளாதாரத்தை அவன் சாப்பிடும் பொழுதோ, எந்த மனிதன் ஹராமான சம்பாத்தியத்தை அவன் உண்ணுகின்றானோ, ஹராமான பொருளை விற்று அதன் மூலம் அவன் சாப்பிடுகின்றானோ, அவனுடைய துவா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, உதுல்லாஹ லீ, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காக துவா செய்யும். எதற்கு? நான் இருக்கரம் ஏந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது எனக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டுருக்கமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, அக்ரிம் மத்அமக யா ஸஅது தகுன் முஸ்தஜாபத். உன்னுடைய உணவை நீ நல்லதாக ஹலாலானதாக ஆக்கிக்கொள், அப்பொழுது நீ துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவனாக ஆகுவாய் என்று சொன்ன செய்தி தபரானி அவர்களுடைய அல்-முஅஜமுல் கபீரில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆடு வளர்த்துருந்தான் கூட்டு. அந்த ஆற்றிலிருந்து பால் கறந்து குடிக்கக்கூடிய வளமை அவர்களிடம் காணப்பட்டது. ஒரு நாள் அந்த ஆட்டை பார்க்கின்றார்கள். அவர்களுடைய அயல் வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, ஊத்தைகளை, அயல் வீட்டில் இருக்கக்கூடிய ஊத்தைகளை அந்த ஆடு சாப்பிட்டு விட்டது. எப்பொழுதும் அந்த ஆடு அயல் வீட்டில் இருக்கக்கூடிய ஊத்தைகளை சாப்பிட்டதை கண்டார்களோ, அன்றில் இருந்து மரணிக்கும் வரை அந்த ஆட்டிலிருந்து அவர்கள் பால் அருந்தியது கிடையாது, பால் குடித்தது கிடையாது. அதற்கான காரணத்தை கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், அந்த ஆடு அயல் வீட்டாரினுடைய அனுமதியின்றி அவர்களுடைய உணவை சாப்பிட்டது. எனவே அந்த ஆட்டிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த பால்கள் அந்த உணவின் மூலம் சுரக்கப்பட்டதாக இருக்கலாம். இதனால்தான் நான் தவிர்த்து கொள்கின்றேன் என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்று சொன்னாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய செய்தி நிறைய ஹதீஸுடைய நூல்கள் இருக்குது, சஹீஹ் முஸ்லிம்ல கூட இருக்குது. அவங்க இருக்கிற மீது துவா செய்து உடனுடைய கிடைத்த செய்தி கூட இருக்குது. எனவே அடுத்த ஃபித்னா தான் ஹராமான பொருளாதாரத்துடைய ஃபித்னா.
அதே போன்றுதான் தடை செய்யப்பட்ட ஆடைகளுடைய ஃபித்னா. அது ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஆடைகளாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஆடைகளாக இருந்தாலும் சரி. ஒரு பெண் தன்னை அலங்கரித்த நிலையில் வெளியேறி செல்கின்றார், அல்லது ஒரு ஆண் பெண்களுடைய ஆடைகளுக்கு ஒப்பான ஆடைகளை அணிகின்றார், அல்லது ஒரு பெண் ஆண்களுடைய ஆடைகளுக்கு ஒப்பான ஆடைகளை அணிகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, பெண்களுக்கு ஒப்பான ஆண்களையும் ஆண்களுக்கு ஒப்பான பெண்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். அப்போ ஆண்கள் அணிவதை போன்ற ஆடைகள் அணிவது, பெண்கள் அணிவதை போன்ற ஆடைகள் அணிவதெல்லாம் என்ன ஹதீஸ்ல தடை செய்யப்பட்டவைகள். எனவே இந்த ஃபித்னாக்கள்ல இந்த காலத்துல வாழக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இந்த குழப்பங்கள்ல அதாவது மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்னால் சொல்லப்பட்ட இந்த 3 வகையான ஃபித்னாக்களில் 4 வகையான ஃபித்னாக்களிலும் இந்த காலத்துல வாழக்கூடிய மனிதர்கள் அதிகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவென்றால் இந்த காலத்தில் வாழக்கூடிய மனிதன் மக்கள் மத்தியில் அந்நியமாக வாழ்வது போல் வாழ்ந்து கொண்டிருப்பதை போன்று இருக்கின்றது. ஃபித்னா பார்த்தோம். ஃபித்னா என்பது அது அரபிலே ஒருமையான ஒரு வார்த்தை, அதனுடைய பன்மை ஃபித்தன். ஃபித்னா என்றால் என்ன? அது சோதனை. இந்த ஃபித்னா என்ற வார்த்தை அரபிலே எல்லா வருத்தத்தக்க ஒவ்வொரு வருத்தத்தக்க விடயத்துக்கும் இந்த ஃபித்னா என்ற வார்த்தை அரபியில் தெரிவிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் என்று அவங்க சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். எந்த அளவுக்கு அந்த குழப்பத்தில் ஒரு முஸ்லிமான மனிதன் பொய் எது, இதுல பாத்தில் எது, இதுல ஹக் எது, இதுல உண்மை எது, சத்தியம் எது என்பதில் அவன் குழப்பம் அடைவான். ஒரு ஃபித்னா, ஒவ்வொரு ஃபித்னாக்கள் வழியாகும் பொழுதும் ஒரு இறை விசுவாசியுடைய வார்த்தை எவ்வாறு இருக்கும் என்றால், இது எனது அறிவு என்று கூறுவான். பிறகு அந்த ஃபித்னா நீங்கி அது அல்லாத வேறொரு ஃபித்னா வரும் என்பதாக வரும் என்று கூட உலமாக்கள் மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார். இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹ், தபரானி ரஹ்மத்துல்லாஹிய இருவரும் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை பதிவு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ഖൈറുன் நாஸி ஃபில் ஃபிதன் ரஜுலுன் அஹத. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழப்பமான அந்த நேரங்கள்ல, சோதனையான அந்த காலங்கள்ல கொலைகள் பறந்து காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலம். இப்போ நாங்கள் வாழக்கூடிய காலம் கொலைகள் பறந்து காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம். பலஸ்தீனில் அதே மாதிரி ஏனைய இடங்களோட எல்லா இடங்களும் என்ன கொலைகள் பறந்து காணப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் மனிதர்களில் சிறந்தவன் யார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய குதிரையுடைய கடிவாளத்தை எடுத்துக்கொண்டு நடந்து செல்கின்றான். எதற்காக? அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு பின்னால் நடந்து செல்கின்றான், அவர்களை பயமுறுத்துவதற்காக. இந்த வார்த்தையுடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதன் ஜிஹாத அறப்போர வேண்டுகின்றான் என்று இந்த வார்த்தையுடாக சூசகமாக மறைமுகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார். இன்னொரு மனிதன் முஅ்தஸிலுன் ஃபீ பாதியதிஹி, இன்னொரு மனிதன் மனிதர்களை விட்டு ஒதுங்கி பாலைவனத்தில் அல்லாஹ் அவன் மீது கடமையாக்கிய ஹக்க, அல்லாஹ்வுக்குரிய ஹக்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். வணக்கங்கள், திக்ர்கள், இன்னொரு நற்கர்மங்கள் அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுது. இந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்றா, இந்த ஹதீஸ்ல 2 முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் புரியோருடைய சிறப்பு இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது. இரண்டாவது விஷயம், குழப்பங்கள் ஃபித்னாக்களுடைய அந்த காலத்துல குறிப்பாக ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மனிதர்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும், ஒதுங்கி இருப்பவனுடைய சிறப்பும் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பமான அந்த காலங்களில் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாங்க. அந்த கூலியை எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தினாலும் சிந்தித்து பார்க்க முடியாது. எனவே குழப்பமான காலத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் மார்க்கத்தை பற்றி பிடித்து கொண்டிருப்பதை போன்றோம் அதிகமான துஆவாக எங்களுடைய பிரார்த்தனையில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரார்த்தனை அதிகமாக கேட்டார்கள் என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்களோ, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திரட்டக்கூடியவன், எவனுடைய கரங்களில் அதாவது உள்ளங்களுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவோ அத்தகைய அல்லாஹ்வை
என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது நீ தனிப்படுத்தி வைப்பாயாக, உறுதிப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅதி, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய வழிபாட்டின் மீது நீ திருப்பி விடுவாயாக என்று இந்த துவா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டார்கள் என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்ட பொழுது சொன்னதை இமாம் திர்மிதி அவருடைய சுனன்ல பதிவு செய்யும். எனவே ஃபித்னாவுடைய காலத்தில் வாழக்கூடிய நாம் அதிகமாக இந்த துவாவை மரணம் செய்து நாம் இரவுடைய நடுநிசையில், அதே மாதிரி சஜதால, அத்தஹியாத்துடைய விருதியில், இது போன்று அதானுக்கு இக்காமத்துக்கு இடையில் இந்த துவாவை நாம் அதிகமாக கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குழப்பமான காலங்களில் இபாதத்தில் ஈடுபடுவனுடைய சிறப்பையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இபாதத்து ஃபில் ஹஜ் கஹிஜ்ரத்தின் இலையே கமா கால சொல்லுவாங்க. கொந்தளிப்பான குழப்பமான காலத்தில் இறைவனை வழிபடுவதை என்னிடம் ஹிஜ்ரத் வருவதை போன்றதாக சொன்னாங்க. அதாவது ஒரு மனிதன் குழப்பமான கொந்தளிப்பான காலத்தில் அல்லாஹுக்கு அடிபணிந்து அல்லாஹுக்கு இபாதத் செய்யும் பொழுதோ அவனுக்கு வழிபடுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நோக்கி அவன் ஹிஜ்ரத் செய்ததை போன்ற சொன்ன செய்தியை இமாம் முஸ்லிம் அவர்களுடைய சஹீஹ்ல பதிவு செய்கிறார். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாக சொன்ன திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு பின்னால் பொறுமையுடைய சில நாட்கள் இருக்கின்றன. அந்த தினங்களில் பொறுமையாக இருக்கக்கூடியவர் உதாரணம் சொன்னாங்க. எவ்வளவு பொறுமை செய்யணும்னா, ஒரு மனிதர் உள்ள கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பதை போன்று இருக்கு. அந்த காலத்தில் அந்த குழப்பமான அந்த பொறுமையான நாட்களில் அமல் செய்யக்கூடிய ஒருவருக்குரிய கூலி அவரை போன்று அமல் செய்யக்கூடிய 50 மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை போன்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட செய்தியை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய சுனன்ல பதிவு செய்திருக்கலாம். எனவே குழப்பமான ஒரு காலத்தில் ஒரு முஸ்லிமான ஆண், முஸ்லிமான பெண் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து அமல்களில் ஈடுபடும் பொழுது இவ்வாறான கூலியை கூட அடைந்து கொள்ள முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. இமாம் பர்வானி ரஹ்மத்துல்லாஹ் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர்புடையாக அவருடைய மஜ்முல் கபீர்ல பதிவு செய்திருக்கிறாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு பின்னால் நபித்தோர்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு பின்னால் பொறுமையுடைய காலம் இருக்கு. அந்த காலத்தில் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி 50 ஷஹீதுடைய கூலி என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த 50 ஷஹீதுடைய கூலி யாரை பார்த்து சொன்னாங்க? உங்களில் 50 ஷஹீதுடைய கூலி. நபித்தோர்களை பார்த்து சொன்னாங்க. சில வருஷம் சஹாபாவோட பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னாங்க. அதாவது அந்த பொறுமையான அந்த காலத்தில் மார்க்கத்தில் உறுதியாக அந்த குழப்பமான அந்த காலத்தில் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய அந்த காலத்தில் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு உங்களில் 50 ஷஹீதுடைய கூலி அவருக்கு கொடுக்கணும். யாரை பார்த்து? சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களில் 50 பேர் ஷஹீதுடைய கூலியா, அல்லது எங்களுக்கு பின்னால் வர இருக்கின்ற மனிதர்களில் இருக்கக்கூடிய 50 ஷஹீதுடைய கூலியாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கேட்ட பொழுது, சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் 50 ஷஹீதுடைய கூலி அவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொன்னாங்க. காரணம் சொன்னாங்க, ஏனண்டா நலவுக்கு உதவியாளர்களை நீங்கள் உங்களுடைய காலத்தில் பெற்றுக்கொள்கிறீங்க, காண்கிறீங்க. அவங்க நலவுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் வாழக்கூடிய இந்த காலம் தான் அந்த காலம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் எங்களில் இந்த குழப்பமான காலங்களில் பொறுமையை நாங்கள் கடைப்பிடித்து தீனில் உறுதியாக இருக்கும் பொழுதோ எங்களில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி சஹாபாக்களில் 50 ஷஹீதுகளுக்குரிய கூலி கிடைக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நபித்தோழர்களை விட அதிகமான நன்மைகளை நாம் அல்லாஹ்வை இந்த குழப்பமான காலங்களில் மார்க்கத்தில் உறுதியாக இருந்து வணங்கும் பொழுதும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தாலும் ஒரு பொழுதும் பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒருவரும் 10ல் ஒரு பங்கு கூட நபித்தோழர்களுடைய அளவுக்கு அடைந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமைக்காக அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் சஹாபாக்களாக இருக்கிறார். குழப்பமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்னால் வாழ இருக்கிறார்கள். எவ்வாறு நாம் இந்த ஃபித்னாக்களில் இருந்து பாதுகாப்படைய முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஹதீஸ்ல தெளிவுபடுத்தி விட்டு போயிருக்கிறார்.
குழப்பமான காலத்தில் வாழக்கூடிய நாங்கள் இந்த காலத்தில் குழப்பங்கள் இது பாதுகாப்பு அடைவதற்கான மிக முக்கியமான ஒரு வழிதான் மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்வது, தூரமாக வாழ்வது. அவர் அத்தியாவசியமான விடயங்களை உதாரணமாக ஜமாத்துடைய தொழுகையை போல ஜும்மாவுடைய அதை எப்படி மக்களுடன் கலக்க வேண்டும், அதே மாதிரி இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரங்கள் செய்கின்றவரையும் அதை மக்களுடன் கலக்க வேண்டும். இதே போன்ற ஆகமாக்கப்பட்ட விடயங்கள், இவ்வாறு அத்தியாவசியமான இது போன்ற விடயங்களை தவிர ஏனைய விடயங்களில் மனிதர்களை விட்டு ஒதுங்கியிருப்பதுதான் ஒரு மனிதன் ஃபித்னாவுடைய காலங்களில் அவனால் ஈடேற்றம் அடைய முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். புகாரில் அவர்கள் வரக்கூடிய அறிவிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவிப்பினூடாக இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் மக்களை விட்டு ஒதுங்கியிருக்கிறது தான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஷிகு ஐயகூன கைர மாலில் முஸ்லிம் غنما يتبع بها شعف الجبال ومواقع القطر يفر بدينه من الفتن. ஒரு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்று முஸ்லிமின் செல்வங்களில் ஆடுதான் சிறந்தது. குழப்பங்களிலிருந்து மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்ள அந்த ஆட்டை கூட்டிக் கொண்டு அவன் மலைகளின் உச்சியிலும் மழை பெய்யும் இடங்களிலும் சென்று வாழ்வான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, ஹதீஸுடைய சுருக்கமாக இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை சொல்வதாக இருந்தார், ஒரு மனிதன் மார்க்கத்தை காப்பாற்றி குழப்பங்கள் இருந்து விரண்டோடுவதே மார்க்கத்தின் ஒரு அம்சமாகும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதைத்தான் இமாம் புகாரியின் இந்த தலைப்பை தான் ஹதீஸுடைய தலையங்கமாக இமாம் புகாரி இருக்கிறார். சஹீஹ் புகாரியுடைய இன்னும் ஒரு அறிவிப்பில் அதே மாதிரி முஸ்லிமிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஐயுன் நாஸி அஃதல், மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், முஃமினுன் யுஜாஹிது பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபீ ஸபீலில்லாஹ், இறை வழியில் தன் உயிராலும் தன் பொருளாலும் போராடுபவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார். மக்கள் பிறகு யார் என்று கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன் முஅ்தஸிலுன் ஃபீ ஷிப்பின் மின ஷிஆ யத்தகில்லாஹ வ யதஉ الناس மின் ஷர்ரிஹி அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலை கணவாய்களில் ஒன்றில் வசித்துக் கொண்டோ அல்லாஹ்வை அஞ்சிய வண்ணம் தன்னால் மக்களுக்கு தீங்கு நேராமல் தவிர்த்து வாழ்பவரை சிறந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த ரெண்டு ஹதீஸும் எதை சொல்லுகின்றார், ஒரு மனிதன் மார்க்கத்தை காப்பாற்றி குழப்பங்களில் இருந்து விரண்டோடுவது மார்க்கத்தில் ஒரு அம்சமாகும், வலியுறுத்தப்பட்ட அம்சம். குழப்பங்கள்ல இருந்து குழப்பமான காலத்தில் மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன் விரண்டோடுவது கூட அது மார்க்கத்தில் ஒரு அம்சம் என்பது தான் இந்த ஹதீஸை தெளிவு. அதே மாதிரி தான் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ், அதே மாதிரி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் பரவலை அவர் ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தை தான் அந்த ஹதீஸ் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிரு பில் அஅமாலி ஃபித்னன் ககித்இ லைலில் முظلم, இருள் மிகுந்த இரவின் பகுதிகளை போன்ற குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன் விரைந்து நற்செயல்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த காலத்தில் ஒரு மனிதன் காலையில் முக்மினா நிலையில் காலை பொழுதை அடைவான், மாலை பொழுதை அல்லாஹ்வை நிராகரித்த நிலையில் அடைவான், அல்லது மாலையை முக்மினா நிலையில் அடைவான், காலை பொழுதை அல்லாஹ்வை நிராகரித்த நிலையில் அடைவான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வாழக்கூடிய இந்த காலங்களில் யபீயு தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, துனியாவுடைய சிற்றின்பங்களுக்காக மார்க்கத்தை விலை பேசி விற்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த காலத்தில் நாங்கள் வாழ்றோம். இப்படி நிறைய உதாரணங்களுக்கு நாங்கள் பார்க்கலாம். நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு பெண்ணுக்காக, ஒரு பெண்ணுடைய அழகுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தையே விட்டு போகக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில், எனவே இந்த காலத்தில் மிக முக்கியமான தேவை, அதாவது மனிதர்களை விட்டு ஒதுங்கி ஃபித்னாக்கள் ஏற்படக்கூடிய இடங்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நாம் சொல்றோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாக இந்த செய்தியை பதிவு செய்துள்ளாங்க. சொல்றாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சூழலில் நாங்கள் பேசிக்கொண்டோம். அந்த நேரத்தில் குழப்பங்கள் சம்பந்தமாக பிரஸ்தாபம் செய்யப்பட்ட பொழுதும்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஅய்துமுன் நாஸ கத் மரஜத் உபூதுஹும் வஹஃபத் அமானத்துஹும் வகானு ஹகதா வஷப்பக பைன அஸ்வாபிஹிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னா சம்பந்தமாக பேசி பிரஸ்தாபம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் நபி தோர்ல பார்த்து சொன்னாங்க, அதாவது இதா ரஅய்துமுன் நாஸ கத் மரஜத் உபூதுஹும், அந்த மனிதர்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் வழியாகி உடன்படிக்கைகளை பால்படுத்துவதை, உடன்படிக்கைகள் நிறைவேற்றப்படாமல், கொடுத்த உடன்படிக்கை நிறைவேற்றப்படாமல் அதை பால்படுத்தப்படுவதை பரவுமாக இருந்தால் அந்த இடத்துல ஃபித்னா பற்றி பேசுவோம். ஃபித்னாவோட இந்த இடத்துல சுருக்கமாக இதை சொல்வது பொருத்தமாக நினைக்கிறேன். பாத்தில் எது ஹக்குன்னு தெரியாது, உண்மையாளர்கள் யார்கள் யார், பொய்யானவர்கள் யார் என்று அறியப்பட மாட்டார். அந்த காலம் தான் இந்த காலம். வஹஃபத் அமானத், அவர்களுக்கு மத்தியில் அமானிதம் குறைவாக காணப்படும். அமானிதத்தை சரிவர நிறைவேற்ற மாட்டார். அமானிதமாக ஒரு பொருள் வைக்கப்பட்டால் அந்த பொருளுக்குரிய அமானிதம் நிறைவேற்றப்பட மாட்டார். அமானிதமாக ஒரு விடயம் அவங்களிடம் சொல்லப்பட்டால் அமானிதத்துக்கு அந்த இடத்தில் மோசடி இடம்பெறும். எல்லா இடத்துல அமானிதம் அவர்களுக்கு மத்தியில் குறைவாக காணப்படும். அதாவது அந்த காலத்தில் அமானிதத்தை பணிந்திருக்கக்கூடிய மனிதர்கள் சொற்பமானவர்களாக கொஞ்சமானவர்கள். வகானு ஹகதா என்று சொல்லிட்டு வஷப்பக பைன அஸ்வாபிஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய விரல்களை கோர்த்து காட்டினார். அதாவது இந்த இடத்துல நல்லவர்கள் இருந்து கெட்டவர்கள் இருந்து நல்லவர் அவங்களிடத்துல யாரும் பிரித்து காட்டப்பட முடியாது. முனாஃபிக்ல இருந்து முஃமின் யார் என்று பிரித்து காட்டப்பட முடியாது. யார் முஃமின் யார் முனாஃபிக் என்று அறிய முடியாது. நல்லவர் யார் கெட்டவர் என்று அறிய முடியாது. இந்த நேரத்தில் இவ்வாறு சொன்ன சந்தர்ப்பத்தில் நபி தோழர் கேட்டார், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அந்த நேரத்தில் கைஃப அஃஅலு இன்த ذلك ஜஅலனி அல்லாஹு ஃபிதாக யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னை உங்களுக்கு அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும். இந்த காலம் வழியாகும் பொழுது என்ன அமல் நான் செய்யணும், எவ்வாறு நடந்து கொள்ளணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அறிவுரைகளை சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, உன்னுடைய வீட்டை நீ பற்றி பிடித்துக்கொள். இந்த காலத்துல நீ வாழும் பொழுதோ, இப்படிப்பட்ட நிலைகளை மனிதர்களிடம் காணும் பொழுதோ, அதிகமான நேரங்கள்ல உன்னுடைய வீட்டிலே நீ கழித்துக்கொள். தேவைக்கே தவிர வேறு எதற்காக வீட்டை விட்டு வெளியேறாது. இரண்டாவது சொன்னாங்க, உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள். மனிதர்களுக்கு மத்தியில பறந்து காணப்படக்கூடிய விடயங்கள்ல நீ பேசாத. ஃபித்னாவுல குழப்பம்ல எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு செயலையும் நீ கூறாத. ஃபித்னால நீ நுழையாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, வஹுத் பிமா தஅரிஃப் வதஅ மா துன்கிர், எது ஹக்கோ அதை நீ ஏற்றுக்கொள், எது பாத்திலோ அதை நீ விட்டுவிடு என்று சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, பொதுவான விடயங்களை அதை நீ விட்டுவிடு. அதாவது உன்னுடைய விடயத்தில் நீ கவனம் செலுத்து. உன்னுடைய விடயத்தில் கவனம் செலுத்தி மனிதர்களுக்கு இறங்கியிருக்கின்ற அவர்களுக்கு மத்தியில் பறந்து காணப்படக்கூடிய விடயங்கள் நீ என்ன செய்யாத, கவனம் செலுத்தாதே. இதெல்லாம் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட இந்த அறிவுரைகள் எதன் மீது சுமத்தால் இது அனைத்தும் எப்பொழுதுன்னு சொன்னால், ஒரு மனிதன் நலவை ஏவுவதற்கு முடியாமல் இருக்கும் பொழுதும் அல்லது பொதுப்படையாக அவன் கெடுதிய பயப்படும் பொழுதும் இந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு நன்மையை ஏவுவதை தீமையை தடுப்பதை கரத்தால் நாவினால் அவனை விட்டும் அதை நீங்கிவிடும். அவனுக்கு முடியும். அபூ சயீதுல் குத்ரி ஹதீஸ்ல வந்ததை போல, உங்களை யாருக்கு கிருதீங்க யார் உங்களில் கடுதியான வழக்கத்துக்கு ஒரு விடயத்தை காண்றாரோ அவர் முடியும் என்றார். அதாவது பள்ளி மைய புதியதை அவர் கரத்தினால் செய்து தடுக்கட்டும், இல்லை என்றால் நாவினால் தடுக்கட்டும். கடைசி ஸ்டெப் தான் அவரை செய்யும் உள்ளத்தினால் அதை வளர்க்கட்டும். அதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விடயங்களை வைக்கும் மார்க்கறிஞர்கள் இதைத்தான் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்களுடைய இன்னொரு ஹதீஸை பதிவு செய்யலாம். மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் செவிமடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடுத்தம் ஒரு வார்த்தையை சொன்னார். இன்ன ஸஈத லமன் ஜுன்னிபல் ஃபிதன். இன்ன ஸஈத லமன் ஜுன்னிபல் ஃபிதன் 3 தடவை சொன்னார். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை 3 தடவை சொல்லணும் என்றால், அதாவது இந்த விடயத்தை உறுதிப்படுத்துவதற்காக சொன்னார். சீதேவி குழப்பங்களை விட்டும் தூரமாக்கப்பட்டவன், மேலும்
வலமணி புத்துலிய ஃபஸபர, அந்த குழப்பமான அந்த காலங்களில், அந்த நேரத்தில் அவன் வாழக்கூடிய அந்த காலங்களில் குழப்பங்களில் சிலதை கண்டு அந்த குழப்பங்களின் மூலம் சோதிக்கப்பட்டு அந்த குழப்பத்தின் பொழுதோ அவன் பொறுமையை கடைப்பிடிக்கிறானே, இவன் தான் சீதேவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அதாவது அந்த குழப்பங்கள்ல அந்த கருதியில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவும் இல்லை, அவன் அதில் சேரவும் இல்லை, கூட்டு சேரவும் இல்லை, அவன் அந்த கருதியில் அவன் குலவும் இல்லை, இவன் தான் சீதேவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாக பதிவு செய்தார். இறுதியாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வழியாக உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அறிவிப்பை பதிவு செய்கிறாங்க. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டாங்க, மன் நஜா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டாங்க, ஈடேற்றம் பெறுவதற்கான வழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த காலத்தில் கேட்டாங்க, குழப்பங்கள்லேருந்து ஈடேற்றம் பெறுவதற்கான வழி என்று எப்போ கேட்டாங்க? அந்த காலத்தில். அப்போ இந்த காலத்தில், அந்த காலத்தில் கேட்டாங்கடா, நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்துக்காண்ட என்ன கேட்டிருப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அறிவுரைகள் செய்தார். முதலாவது சொன்னாங்க, அம்சிக் அலைக லிசான், உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக்கணும். தீய வார்த்தைகளை கூறுவதை விட்டும் அந்த நாவை பாதுகாக்கணும். பேசுவதாக இருந்தால் நலவ பேசு. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மொழியக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், பேசப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரகீப் அதீத், ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க? எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஏன்? நாவு என்பது அவ்வளோ பயங்கரமானது. நாவை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய பேச முடியும். தனியொரு ஃபத்வாவை அதை பற்றி செய்ய முடியும். என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் காலை பொழுதை அடையும் பொழுதும் ஏனைய உறுப்புகள் அனைத்தும் நாவுடைய கருதியில் இது பாதுகாப்பு தேடுகிறது கூட திருமதியில் பதிவு செய்யப்பட்ட திரும்பியில் இந்த அறிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சொன்னாங்க, வல்யஸஅக பைத், உன்னுடைய வீடு உமக்கு விசாலமாகட்டும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை ஊடாக எதை சொல்றாங்கன்னா, உன்னுடைய வீட்டை நீ பற்றி பிடித்துக்கொள். எதற்காக? தனிமையிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற விடயத்தை. இந்த இடத்துல ஒரு விடயத்தை சொன்னால் பொருத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் நினைப்பது, லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாமா, உங்களுடைய வீடுகளை அடக்கஸ்தலங்களாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னென்னா, இன்றைக்கு வீடுகளில் யாரெல்லாம் பரக்கத்தின்மை என்று சொல்கிறார்களோ, வீடுகளில் யாரெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்கிற முறைப்பாடு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கான தீர்வு இந்த ஹதீஸ் நிற்கும். அதாவது எங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளை, ஃபர்லான தொழுகைகளை பள்ளியில் நிறைவேற்றணும், சுன்னத் தொழுகைகள் வீட்டில் நிறைவேற்றணும். அதை அந்த ஹதீஸுக்கு குருகுலமாக சொல்லக்கூடிய விளக்கத்தில், உங்களுடைய வீடு அடக்கஸ்தலங்களை ஆக்கிக் கொள்ளாதீங்கடா, உங்களோட வீட்டில் பரக்கத்து வேணுமா, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்க வேணுமா, பிள்ளைகளுக்கு ஏற்பட அடிக்கடி நோய் வருது, நோய்கள் நீங்க வேணுமா, சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுகைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஹதீஸ். எனவே உங்களுடைய வீட்டு உங்களுக்கு விசாலமாகட்டும்டா, உங்களுடைய வீட்டை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. தனிமைகளில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக, மேலும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் மூலம் நீங்கள் வீட்டில் பறக்காதீங்க. உங்களுடைய வீடுகளை குழப்பங்களை மட்டும் நீங்கள் தூரமாக்கி கொள்ளுங்க என்று சொல்லிக்கலாம். இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது இந்த வார்த்தைக்கு. அதில் ஒரு விளக்கம் தான் இந்த விளக்கம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது அறிவுரை செய்தாங்க, வக்கி அலா ஹதீஅதிக், உங்களுடைய குற்றங்களை, தவறுகளை, உங்களால் இடம்பெற்ற பாவங்களை நினைத்து அழுங்க என்று சொன்னாங்க. அன்னது தௌபா, உலமாக்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவனால் இடம்பெற்ற பாவத்தை நினைத்து வருந்துதல், கவலைப்படுதல், அதுவும் தௌபா என்று சொன்னாங்க. எப்படி அழுகிறது? ஒன்று அழுகிறது இருக்குது, இன்னொன்று அழுவதை போன்று பாசாங்கு செய்வது. இந்த இடத்துல உலமாக்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, அழுவதை போல பாசாங்கு செய்ய சொல்லு. உண்மையிலே நீங்க அழுகைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அழுக, உண்மையில் அழும் பொழுதுதான் எங்களுடைய தௌபா அது உண்மைப்படுத்தப்பட்ட தௌபாவாகும். அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீழ்ந்த முயற்சி
உண்மையானதாகவும் இருக்கும். மேலும் இதற்கு பின்னால் எங்களுடைய நஃப்ஸை நாங்கள் செய்யணும், நாங்கள் சீராக்குகின்ற விடயத்தில், தூய்மைப்படுத்துகின்ற விடயத்தில் நாங்கள் அந்த விடயத்தில் நாங்கள் பராக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வலிரங்கமாக உள்ரங்கமாக வழியாகிய குழப்பங்களில் இருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டு வந்தார்களோ அந்த துவாவில் கேட்கப்பட்ட விடயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு உங்களுக்கு தருவானாக. எவ்வாறு இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தான், அதே போன்று நாளை மறுமை நாளிலே அல் ஹபீப் அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த சூனபதிகளை ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் 7வது மறுமை நாளுடைய சிறையாளர்களை இன்ஷா அல்லாஹ் எதிர்கொள்ளக்கூடிய திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.